மீன ராசி காலபுருஷனுக்கு அயன சயன போக புறவு துறவு. மீன ராசி நேயர்கள், நம் வெற்றிக்கான நேரம் இன்னும் வரவில்லை என்று காத்திருப்பதை விட வெற்றிக்கான முயற்சியை நாம் பெறவில்லை என்ற உயர்ந்த நோக்கத்தை கொண்டவர்கள், ஞானத்தை பெற்றவர்கள், அறிவுக்கு உரியவர்கள், பாசத்தை மிஞ்சியவர்கள், வெளிநாட்டிலேயே வாழணும் நினைக்கக்கூடியவர்கள், விவேகமா இருக்கக்கூடியவர்கள், கொஞ்சம் பிரஸ்டீஜுக்கு நான் சொல்றத சட்டம், நான் சொல்றதான் கேட்கணும். அரசியல் நான் சொல்றதை கேட்கணும், நிர்வாகம் நான் சொல்றதை கேட்கணும், விவசாயம் நான் சொல்றதை கேட்கணும், எல்லாமே நான் சொல்றதை கேட்கணும். கமாண்டிங் தானே அந்த பாவகத்தன்மை. மீன் அந்த குரு இல்லையா? அப்ப குரு என்ன செய்வார்? வேலை செய்வார். குரு என்ன செய்வார்? கத்து கொடுப்பார். குரு என்ன செய்வார்? சொல்லி கொடுப்பார். குரு என்ன செய்வார்? நல்லொழுக்கத்தை போதிப்பார். வேலை செய்ய மாட்டாங்கல்ல. அப்ப மீனத்தின் தலைவன் குரு. அந்த கேரக்டருக்குரியவங்களுக்கு 7.5, மிக கவனம். நல்லதே செஞ்சாலும் கெடுதியா முடியக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். நல்லதே செஞ்சாலும் கெடுதிய முடியக்கூடிய நேரம். என்ன உங்க சப்போர்ட்ல எத்தனை யோக பலம் இருந்தாலும் அந்த குருனுடைய அந்த மீனத்துக்குரிய அந்த குரு சம்பந்தப்பட்ட கோள்கள், தசா புத்திகள், அந்தரங்கள் இருக்கணும். குரு திசையில புதன் புத்தியோ, செவ்வாய் திசையில புதன் புத்தியோ, பார்த்தீங்களா? இல்ல சந்திர திசையில ராகு கேதுகளோ மீனத்துக்கெல்லாம் வந்தா கடுமையை பாதிக்கும். இதெல்லாம் அனுசரிச்சு இந்த மாசத்தை நீங்க ஓட்டிடணும். இந்த மாசத்தை நீங்க ஓட்டிட்டா நிச்சயமாக 7.5 வேற நடக்குது. முதல் சுற்று மிக கவனம், படிப்பில் கவனம், பதவியில் கவனம், வெளிநாட்டு கவனம், உள்நாட்டு கவனம், அம்மா அப்பா கவனம், உடல் ஆரோக்கிய கவனம், ஃபைனான்ஸ் கவனம், எல்லாத்துலையும் எச்சரிக்கையா இருக்கணும். மீனத்துல உள்ளவங்க எல்லாத்துக்கும் பேச்சு, மூச்சு விடக்கூடாது. அப்படி இருந்து வந்தா நீங்க தான் தெய்வ நிலைக்கு உரியவங்க. நீங்க தான் ஆட்டோமேட்டிக் போயிடுவீங்க. அப்ப இந்த மாசத்துல கண்டிப்பாக 7.5 சேர்ந்து வர்றதுனால உங்களுக்கு எச்சரிக்கையாக இருப்பது மிக அவசியம். விநாயகர் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, அயக்கிரவர் வழிபாடு, குரு வழிபாடு, ஒரு 27 செவ்வாய், ஒரு 48 வெள்ளி திருவண்ணாமலை. தயவு செய்து இந்த பௌர்ணமிக்கு பாடுறான், செவ்வாய்க்கிழமை போங்க, ஒரு 27 செவ்வாய் போங்க, போய் சாமியை கும்பிட வேண்டாம், கிரிவலம் வாங்க, கற்பூரத்தை ஏற்றுங்க, பிள்ளையார கும்பிடுங்க, பிள்ளையார கும்பிட்டு அப்படியே கிரிவலம் வந்துட்டு அடுத்து வேலைக்கு வாங்க. கோயிலுக்கெல்லாம் இப்போ போயிட்டு வர முடியாது. அப்படியெல்லாம் வந்தா நிச்சயமாக இந்த மீன ராசிக்கு அந்த தாக்கங்கள் குறையும். அரசியல் போறதுக்கான, நிர்வாகத்துக்கு போறதுக்கான வேகங்கள் அதிகரிக்கும். இந்த வேகங்கள் அதிகரிக்கும். குறிப்பா மீனமா இருந்தாலும் சரி, விருச்சகம் இருந்தாலும் சரி, சிம்மமா இருந்தாலும் சரி, தனுஷா இருந்தாலும் சரி, கடகம், எல்லாம் டியூ டு எலிஜிபிலிட்டி ஃபார் பாலிடிக்ஸ். அப்படிலாம் போய் வந்தா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எனவே தயவு செய்து ஆகஸ்ட் மாதத்துல கவனத்தோட, மிகவும் எச்சரிக்கையோட, பிரார்த்தனைக்குரிய மாதமாக தமிழும் இந்த ஆங்கில மாதம் இருக்கும். இரண்டு கண்கள் போல காவித்து நிச்சயமாக அவங்கவுங்க தொழில கவனமோ செய்து வந்தால் இந்த மாசத்தை அப்படி நம்ம ஓட்டிடலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.